ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. வரக்கூடிய ஆர்ஆர்பி, குரூப் டி, என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இன்று கணிதம் பகுதி 9. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் ஆர்ஆர்பிக்கான ஸ்டடி பேக்கேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் புக்ஸு, டெஸ்ட் சீரியஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் அனைத்துமே பேக்கேஜாக நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். இதுக்கான பிரைஸ் 1999 ரூபா மட்டும்தான். ஸோ விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 72 y டபுள் y 50 என்றால் ஒய்யின் மதிப்பு என்ன? ஓகே, அப்போ ஒய்யின் மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? அப்ப எனக்கு இந்த மாதிரி 4 எண்கள் கண்டினியூஸா வந்தால் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா விகித சமம் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? விகித சமம். இதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா சென்ற உள்ள 2 நம்பரையும் பெருக்க போறேன், ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்க போறேன், அவ்வளவுதான். சென்ற உள்ளதை பெருக்க என்ன வரும்? ஒய்யும் பெருக்கனா ஒய் ஸ்கொயர். அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பெருக்கனா 72 இன்ட்டு 50. இப்ப பெருங்க 72 இன்ட்டு 5 எவ்வளவு வரும்? 360. இங்க ஒரு ஜீரோ. அப்போ ஒய் ஸ்கொயர் 3600 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு எவ்வளவு வரும்? 36 ஸ்கொயர் பண்ணோம்னா 6, 2 ஜீரோக்கு 1 ஜீரோ. அப்போ ஒய்யோட மதிப்பு எவ்வளவு வருது? 60. அப்ப ஆன்சர் 60. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகையானது 60,000 61,050 அதிகரிக்குது எனில் சதவீத அதிகரிப்பு எவ்வளவு? இல்ல அதிகரிப்பு சதவீதம் எவ்வளவு? ஓகே, இந்த மாதிரி அதிகரிப்பு சதவீதம் கேட்டாலும் சரி, குறைவு சதவீதம் கேட்டாலும் சரி, ஓகேங்களா? அப்ப அதிகரிப்பு சதவீதம் கேட்டாங்கன்னா என்ன பண்ண போறோம்னா அந்த 2 எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த 2 எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் வகுத்தல் முதல் மதிப்பு, அதாவது எங்க இருந்து அதிகரிக்குது அதான் முதல் மதிப்பு இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வித்தியாசம் என்னது? இந்த 2 நம்பர்கள் வித்தியாசம் பாருங்க. அப்ப 60,000 61,050. அப்ப எவ்வளவு வித்தியாசம்? 1050 ரூபாய் வித்தியாசம் வகுத்தல் முதல் மதிப்பு எது? இங்க 60,000 தானே கூடுது. அப்ப எனக்கு இதான் முதல் மதிப்பு. எவ்வளவு? 60,000 இன்ட்டு 100. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை நீங்க மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? வித்தியாசம் போடணும், முதல் மதிப்பு கீழே போடணும், இன்ட்டு 100, அவ்வளவுதான். இப்ப அடிக்கலாமா? இங்க 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, மேல ஒரு ஜீரோக்கு கீழே ஒரு ஜீரோ. இப்ப 3 அடிச்சோம்னா 20 3 60. இங்க அடிச்சோம்னா 35 3 105. ஓகே, இப்ப 2 அடிக்கலாமா? அப்ப அடிச்ச எவ்வளவு வரும்? 2 அடிச்சுங்க 10 வரும். இங்க எவ்வளவு வரும்? 17.5 வரும். அப்ப இந்த ஒரு ஜீரோ அடிச்சுன்னா இந்த பாயிண்ட் கொஞ்சம் முன்னாடி நகரும். அப்ப எவ்வளவு வரும்? 1.75%. அப்ப அதிகரிப்பு சதவீதம் எவ்வளவு? 1.75%. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாள் செய்யறாரு. பி என்பவர் அதே வேலையை 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. இவங்க 2 பேர் சி என்பவர் உதவியுடன், அப்ப சி என்பவர் உதவியுடன்னா அப்ப இவங்க 2 பேர் மொத்தம் 3 பேருமே சேர்ந்து, ஓகேவா? அப்ப ஏபி சி என்பவர் உதவியுடன் அந்த வேலை என்ன பண்றாங்க? 3 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப 3 நாள்ல முடிச்சாங்கன்னா அப்ப சி மட்டும் எத்தனை நாள் முடிப்பாரு? இதான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப சி மட்டும் எத்தனை நாள் முடிப்பேன் கேட்டா ஃபர்ஸ்ட் ஒண்ணும் இல்ல. இது என்ன எத்தனை நம்பருக்கு மட்டும் பாருங்க, 3 எண்கள் இருக்கு. அப்ப 3 எண்கள் கான்செப்ட், 3 எண்கள் கான்செப்ட்ங்கிறது யாவச்சு. ஓகே, அப்ப 3 எண்கள் கொடுத்தாங்கன்னு அப்படின்னா இந்த 3 எண்களுக்கான ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 12 12 3. இதுக்கான எல்சிஎம் எவ்வளவு வரும்? 12 தான் வரும். கரெக்டுங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த ஏபிசியில இருந்து ஏவும் பியும் கழிச்சா சி கிடைக்குமா? இது நார்மல் ஒரு பேட்டர்ன் தான். ஏபிசியில ஏவும் பியும் கழிச்சா என்ன கிடைக்கும்? சி மட்டும் கிடைக்கும். அதே தான். அப்ப ஏபிசி எவ்வளவு? 3. அப்ப 3ல இருந்து எதை பெருக்குனா 12 வரும்? 3ல இருந்து எதை பெருக்குனா 12? 4 பெருக்குனா 12. அடுத்து 12ல இருந்து எதை பெருக்குனா 12? 1 பெருக்குனா 12. ஆனா இங்க ஏங்கிறது என்னது? மைனஸ். அதே மாதிரி பி எவ்வளவு? 12. அப்ப 12ல இருந்து எதை பெருக்குனா 12? 1 பெருக்குனா 12. இங்க என்னது வரும்? மைனஸ். அப்ப 12 வகுத்தல் இப்ப 4, இது எவ்வளவு? -2. அப்ப 4 மைனஸ் போச்சுன்னா 2. அப்ப 12 2ஆல் வகுத்தோம்னா 6. அப்ப ஆன்சர் எவ்வளவு? சி என்பவர் 6 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 1 கிலோகிராமுக்கு 32 மதிப்புள்ள சர்க்கரையை 1 கிலோகிராமுக்கு ரூபாய் 12 மதிப்புள்ள சர்க்கரையுடன் எந்த விகிதத்தில் கலக்க வேண்டும்? ஓகேங்களா?
சோ விகிதத்தில் எந்த விகிதம் கலக்க வேண்டும் சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, 1 கிலோகிராமுக்கு 43.4 என விற்றால் 40% லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண என்ன பண்ண போறோம்னா, 40% லாபம் வரணும்னா எவ்வளவு விற்கணும்? 43.4 பைசா, 43.40 பைசா விற்கணுமா? அப்ப 40% லாபம் எப்படி சொல்லுவோம்? 140%. ஏன்னா லாபம்னா 100ஓட கூட்டுவோம். அப்ப 140% எவ்வளோ? 43.4. அப்ப ஒரிஜினல் விலை எவ்வளவு இருக்கும்? 100% இருக்கும். அப்ப 100% மதிப்பு எவ்வளவு வரும்? கண்டுபிடிக்கலாமா? இப்ப இங்க என்ன பண்ண போறோம்? அப்படியே அடிக்கிறதா. ஓகே பாருங்க. 1 14 14, 3 14, 42, மீதி 1, 14ல 1. இப்ப ஒரு 0 அடிச்சா திரும்ப என்ன பண்ணு? முன்னாடி பாயிண்ட் வச்சுக்க எவ்வளவு வரும்? 0.31 வரும். அப்ப 1% எவ்வளோ? 0.31 அப்படின்னா 100% எவ்வளவு வரும்? 31. அப்ப அசல் விலை எவ்வளவு இருக்கும்? 31 ரூபாய் இருக்கும். ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு? 72 ரூபா உள்ள பொருள், அதே மாதிரி 12 ரூபா உள்ள பொருள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண போறாங்க. மிக்ஸ் பண்ணி எவ்வளவுக்கு விற்கணும் பாத்தீங்கன்னா 31 ரூபாய்க்கு விற்கணும். எவ்வளவு விற்கணும்? 31 ரூபாய்க்கு வித்தாதான் அவங்க 40% லாபம் வர 43.40 பைசா விற்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 72 ரூபா உள்ள பொருள், 12 ரூபா உள்ள ஒரு பொருள் என்ன பண்ணும்? இதை 31 ரூபா, அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி 31 ரூபா அப்படின்ற மாதிரி விற்கணும். இப்ப அப்படி இதை கழிங்க. 31 12 கழிச்சால் வரும் 19. இங்க 72 39 எவ்வளவு வரும்? 41. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 19:41. ஓகேங்களா? 19:41 வரும். அவ்வளவுதான். அப்ப எந்த விகிதத்துல கலக்கணும்? 19:41. எப்படி கண்டுபிடிச்சுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மெத்தட் வந்தா நெக்ஸ்ட் டைம் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 5 எண்களின் கூட்டுத்தொகை 655. முதல் 2 எண்களின் சராசரி 78, மூன்றாவது எண் வந்து 134 எனில் மீதமுள்ள 2 எண்களின் சராசரி என்னதான் கேட்கிறாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் 5 எண்களின் கூடுதல். 5 எண்களின் கூடுதல் எவ்வளவு வருது? 655. அடுத்து 2 எண்களின் கூடுதல் பார்க்கலாம். 2 எண்களின் கூடுதல் எவ்வளவு வருது? 2 எண்களின் சராசரி தான் 78. அப்ப 2 எண்களின் சராசரி 78னா அப்ப கூடுதல் வர என்ன பண்ணும்? அப்ப எண்ணிக்கையும் சராசரி மாதிரி கூடுதல்னா அப்ப 2 × 78 எவ்வளவு வரும்? 156. அப்ப 2 எண்களின் கூடுதல் 156. மூன்றாவது எண்ணுக்கு என்னது? மூன்றாவது எண் எவ்வளவு? 134. அப்ப மொத்தம் இங்க 5 எண்கள் இருக்கு. இங்க மொத்தம் என்னது? இது ஒரு 2 எண், இது ஒரு எண். மொத்தம் நம்பர் ஆயிடுச்சு 3 எண்கள் ஆயிடுச்சு. அப்ப 5 எண்கள் கூடுதல் இருந்து 3 எண்கள் கூடுதல் கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 எண்களின் கூடுதல் கிடைக்கும். 2 எண்களின் கூடுதல் கிடைக்கும். பார்க்கலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் தனியா கூட்டிக்கோங்க. இதை கூட்டிட்டு 655 இருந்து கழிக்கலாம். ஓகேங்களா? அப்ப 156 134 கூட்டின எவ்வளவு வரும்? ஒரு 90 290. ஓகேங்களா? அப்ப 655ல 290 கழிக்கலாம். 5ல 0 போச்சுன்னா 5, 5ல 9 5ல 9 போச்சுன்னா 6, 5 2 போச்சுன்னா 3. அப்ப 365. ஓகேங்களா? இப்ப 2 எண்கள் கூடுதல் 365. அவன் கொஸ்டின் கேட்டான் 2 எண்கள் சராசரி தானே கேட்டாங்க. அப்ப இதை 2ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப டிவைட் பண்ணி எவ்வளவு வரும்? 4 2 4 2 8 2 16 2 4 மீதி 1 2 10. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 182.5. ஆன்சர் 182.5 அப்படின்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வணிகத்தில் ரிது மற்றும் மோனிகா மற்றும் என்ற 2 பங்குதாரர்கள் உள்ளன. ரிது ரூபாய் 55,000 7 மாதங்களுக்கும் மோனிகா ரூபாய் 42,000 11 மாதங்களுக்கும் முதலீடு செய்கின்றன எனில் ரூபாய் 41,690 என்ற லாபத்தில் ரிதுவின் பங்கு என்ன? ஓகே அப்ப ரிது இருக்காங்க, மோனிகா இருக்காங்க. ஓகேங்களா? இவங்களுடைய லாப சதவீதம் கண்டுபிடிக்க போறோம். எப்படி லாப சதவீதம் கண்டுபிடிக்க போறோம்னா அவங்களுடைய முதலீடையும் காலத்தையும் ஃபர்ஸ்ட் பெருக்குங்க. ஓகே முதலீடு எவ்வளவு? ரிதுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 55,000. எத்தனை மாசம் கொடுக்குறாரு? 7 மாசம். அதே மாதிரி மோனிகா வந்து பாத்தீங்கன்னா 42,000 11 மாதம் கொடுக்குறாரு. ஓகே அப்ப ரிது 55,000 7, மோனிகா 42,000 11. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம்? விகிதம் தானே. அப்ப லாப விகிதம் கண்டுபிடிக்க போனா முதல்ல என்ன பண்ணுங்க? டிவைட் பண்ணுங்க. 3 0க்கு 3 0. 4 11 11, 5 11 55, 4 7 6 7 42. அப்ப எவ்வளவு வருது?
5:6. அப்ப லாப விகிதத்தை எப்படி பிரிப்பாங்க? 5:6 என்ற விகிதத்துல பிரிப்பாங்க. இதுல ரிதுவோட பங்கு தானே கேக்குறாங்க. அப்ப ரிதுவோட லாபம் இன்னைக்கு எவ்வளோ? 5. அப்ப 5 வகுத்தல் மொத்த பங்கு எவ்வளோ? 11 இன்ட்டு 41,690. இப்ப அடிக்கலாம். 1 11 11, 3 11 33, மீதி 8, 86ல 7 11 77, மீதி 9, 99ல 9 0. அப்ப 5 வச்சு பாருங்கண்ணா 0, 5 45 4, 35 39 3, 15 18. அப்ப ஆன்சர் வரும் 18,950. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அப்ப ரிதியுடைய பங்கு எவ்வளோ? 18,950. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, இதுக்கான மதிப்பு என்ன வரும்? இங்க அடுக்கு எனக்கு என்ன இருக்கு? -4 இருக்கு. எப்பயுமே அடுக்கு வந்து -4 இந்த மாதிரி மைனஸ் இருக்கக்கூடாது. இப்போ மைனஸ் நம்ம அடுக்கு பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம்? பிளஸ்ஸா மாத்தணும். பிளஸ்ஸா மாத்தணும் என்ன பண்ணா, இந்த எண்களை தலைகீழா மாத்தினீங்கன்னா இது பிளஸ்ஸா மாறும். அப்ப இதை தலைகீழா 1 பேர் 2 தலைகீழா மாத்தினா ஆகும் 2 + 4. அதே மாதிரி இதை தலைகீழா மாத்தினா 4 அடுக்கு 4 பிளஸ் 7 அடுக்கு 4. ஓகே, இப்ப 2 அடுக்கு 4 எவ்வளவு வரும்? 2 4 முறை போட்டு பெருக்கினா வரும் 16 பிளஸ் 4 4 முறை போட்டு பெருக்கினா எவ்வளவு வரும்? 256. அடுத்து 7 4 முறை போடணும். நமக்கு 7 கியூப் தரும். 7 கியூப் எவ்வளோ? 343. அதை 7ஆல பெருக்கும். பெருக்குனா 21க்கு 2, 28 30க்கு 3, 21 24. அப்ப எவ்வளவு வருது? 2401. ஓகே, இப்போ இதை ஃபுல்லா கூட்டுங்க. 2401 256 16. அப்ப 12 13, இங்க ஒரு 1 போட்டா 7, இங்க ஒரு 6, இங்க ஒரு 2. அப்ப ஆன்சர் வருது 2673. ஆன்சர் 2673. நெக்ஸ்ட், ஒரு தொட்டியானது A மற்றும் C என்ற 2 குழாய்களால் 20 மணி நேரத்தில் நிரப்புது. 20 மணி நேரத்துல நிரப்புனா குழாய் C ஆனது A விட 3 மடங்கு வேகமானது எனில் குழாய் A மட்டும் தொட்டி நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகேவா? இப்ப AC இப்ப 2 குழாய் இருக்கு. இதுல எந்த குழாய் வேகமானது? C குழாய் தான் வேகமானது. அப்ப C குழாய் வேகமானதுன்னா அதோட மதிப்பு 1. அப்ப A ஓட மதிப்பு எவ்வளவு? 3. ஓகேங்களா? ஏன்னா இங்க நேரங்கள் பார்க்கும்போது விகிதத்தை மாத்தி. ஓகே, அப்ப C வந்து எவ்வளவு வரும்? இங்க எது வேகமா இருக்கோ அதோட மதிப்பு 1. அப்ப இன்னொரு மடங்கை இன்னொரு அளவுக்கு போட்டுக்குவோம். அப்ப A வந்து 3, C வந்து எவ்வளவு? 1. இப்ப 2 குழாய்களும் இணைந்து நிரப்புதுன்னா எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? A plus C அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே பெருக்கும். இப்போ 3x இன்ட்டு 4x. அடுத்து ரெண்டையுமே கூட்டுவோம் 4x. இப்போ இங்க A C ரெண்டுமே சேர்த்த நேரம் 20 மணி நேரம். அப்ப இங்க என்ன ஆகும்? ஒரு x கேன்சல். அப்ப என்ன ஆகும்? 3x தான் 3x/4. இதுங்க பெருக்குனா 80/3. அப்ப x ஓட மதிப்பு வரும் 80/3. ஓகேங்களா? அதாவது C வந்து 80/3, A வந்து என்னது 80/3 இன்ட்டு 3 அப்படின்னு வரும். அவ்வளவுதான். இங்க கொஸ்டின் என்ன கேட்டாங்க? A மட்டும் எவ்வளவுதான் கேட்டாங்க. அப்ப A உடைய பங்கு எவ்வளோ? 3x. அப்ப A வந்து அன்னைக்கு எவ்வளோ? 3x. அப்ப 3 இன்ட்டு x ஓட மதிப்பு எவ்வளோ? 80/3. இப்ப 3 3 கேன்சல். அப்ப A மட்டும் எவ்வளவு மணி நேரத்தில் நிரப்பும்? 80 மணி நேரத்துல நிரப்பும். ஆன்சர் ஆப்ஷன் C. நெக்ஸ்ட், ஒரு சிறுவன் 8 km/h வேகத்தில் ஓடினால் 78 மீட்டர் பக்கல உள்ள ஒரு சதுர மைதானத்தை முழுமையாக சுற்றி வர அவனுக்கு எத்தனை வினாடிகள் ஆகும்? ஓகேவா? 78 மீட்டர் பக்கல உள்ள ஒரு சதுர மைதானம். ஓகேவா? அப்ப இந்த பக்கம் 78னா அனைத்து பக்கம் எனக்கு எவ்வளவுதான் இருக்கும்? 78 தான் இருக்கும். அப்ப இந்த ஒரு சதுர மைதானத்தை மொத்தமா சுத்தி முடிக்க எவ்வளவு வரும் பாருங்க. ஓகேங்களா? எவ்வளவு வரும்? 312 மீட்டர். ஓகேங்களா? அதாவது 78 4ஆல பெருக்கணும். அப்ப மொத்தம் 312 மீட்டரை சுற்றி வரணும் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு வினாடிகள் ஆகும்? அவ்வளவுதான். இப்ப பாருங்க, 8 km/h. ஓகேவா? அப்ப என்னது? ஒரு மணி நேரத்துக்கு 8 கிலோமீட்டர். அப்ப 8 கிலோமீட்டர் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 8000 மீட்டர். 8 கிலோமீட்டர்னா 8000 மீட்டர். ஒரு மணி நேரம் அப்படின்னா எவ்வளவு வினாடி? ஒரு மணி நேரம் அப்படின்னா 3600 வினாடி. ஓகேவா? அப்ப 8 கிலோமீட்டர்னா 8000 மீட்டர், ஒரு மணினா 3600 வினாடி.
இங்க என்ன இருக்கு 312 மீட்டர். அப்ப 312 மீட்டரை சுற்றி வர எவ்வளவு காலம் ஆகும்? ஓகேங்களா? அப்ப 8000 மீட்டருக்கு 3600னா 312 மீட்டருக்கு எவ்வளவு வரும்? அப்ப இது என்ன பண்ணுவோம்? தலைகீழ போடுவோம். 312 வகுத்தல் 8000 இன்ட்டு 3600. அப்ப 2 ஜீரோவுக்கு இங்க 2 ஜீரோ. அடுத்து 8 அடிச்சோம்னா 1 8 8 3 24 மீதி 7 72ல 9 72 இங்க ஒரு ஜீரோ அடிச்சுன்னா ஒரு நம்முடைய பாயிண்ட் வைப்போம். அப்ப 3.9 இங்க எவ்வளவு 36 இருக்கும். அப்ப பெருக்குவோம் 3.936 பெருக்குனா 54 5 18 23 27 மீதி 2 11 4 10 4 1 ஒரு நம்முடைய பாயிண்ட் எவ்வளவு வரும் 140.4 வரும். பாத்தீங்கன்னா 140.3 இருக்கு. ஓகே, இதான் எனக்கு ஆன்சர் 140.4 வரும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. அபை மற்றும் பாரத் ஒரு குறிப்பிட்ட வேலையை முறையை 11 மற்றும் 9 நாட்களில் முடிக்க முடியும். அப்ப அபை வந்து பாத்தீங்கன்னா 11, பாரத் வந்து பாத்தீங்கன்னா 9 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றாக வேலை செய்ய தொடங்கி 2 நாட்கள் வேலை பார்க்கறாங்க. ஓகேவா? இப்போ பொதுவா என்ன பண்ண போறேன், இந்த அபையும் பாரத்தும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க? பொதுவா ஃபர்ஸ்ட் எத்தனை நாள் செஞ்சு முடிப்பான்னு கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிப்போம்? இதை 2 கான்செப்ட்னா ஃபர்ஸ்ட் பெருக்கும் 11 இன்ட்டு 9 வகுத்தல். ஸோ கீழே என்ன பண்ணும்? கூட்டுவோம். கூட்டின எவ்வளோ 20. அப்ப எவ்வளோ வரும்? 99/20. இது வந்து அவங்க ஒரு வேலையை முழுமையா செஞ்சு முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? 99/20. அடிக்க முடியல அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்ப என்ன பண்றாங்க? 2 நாட்கள் செய்திருக்காங்க. 2 நாட்கள் மட்டும் செய்த வேலை. அப்ப இவங்க 2 நாள் மட்டும் தான் செஞ்சிருக்காங்க. அப்ப செய்த வேலை கண்டுபிடிக்கும் மட்டும் இந்த நம்பரை தலைகீழ போடணும். அப்ப எவ்வளவு? 20/99 இன்ட்டு எத்தனை நாள் செய்யறாங்க? 2 நாள் தான் செய்யறாங்க. அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? 40/99. அப்ப என்னது? 99ல 40 பங்கு முடிச்சிட்டாங்க. அப்ப மீதி வேலை எவ்வளவு இருக்கும்? மீதி வேலை இருக்கும் 99ல 59 பங்கு இருக்கும். ஓகேவா? 40 முடிஞ்ச மீதி 59 பங்கு தானே. இந்த 59 பங்கை யாரு செய்ய போறாங்க? அபை தான் செய்ய போறாரு. ஏன்னா பாரத் வெளியேட்டார், அபை தானே செய்ய போறாரு. அப்ப அபை வந்து எனக்கு எவ்வளவு? 11 நாளா? அப்ப 11 நாள பெருக்கணும். அப்ப பெருக்கணும் எவ்வளவு வரும்? 59 இன்ட்டு 11 பெருக்குனா ஃபர்ஸ்ட் 9 இங்க 4 இங்க 6 649 வகுத்தல் 99. ஓகேங்களா? இதையும் நம்ம அடிக்கலாம். பட் இங்க ஆன்சர் என்ன பண்ணாங்க? இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிட்டாங்க. அப்ப 649/99. நெக்ஸ்ட் அர்ஜுன் 602 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜெய்ப்பூரை 22 மணி நேரத்தில் அடைய வேண்டும். ஓகேவா? அப்ப மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்? மொத்த கிலோமீட்டர் 602. ஓகே, எத்தனை மணி நேரம்? 22 மணி நேரம். ஓகே, மொத்தம் 22 மணி நேரம் டிராவல் பண்ணணும். 602 கிலோமீட்டர் கடந்துடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? 7 மணி நேரத்திற்கு அவர் 29 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறார். ஓகே, அப்ப 7 இன்ட்டு 29. அப்ப 7 மணி நேரத்துக்கு 29 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம்னா அப்ப 7 இன்ட்டு 29 எவ்வளவு வரும்? 37 210. அப்ப ஒரு 3 கழிச்சல 203 கிலோமீட்டர் போயிட்டார். ஓகே, அப்ப 7 மணி நேரத்துல 203 கிலோமீட்டர் போயிட்டார். அடுத்து என்ன பண்றாரு? அடுத்து 189 கிலோமீட்டர் போயிறாரு. 189 கிலோமீட்டர் என்ன பண்றாரு? 21 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு. அப்ப எவ்வளவு நேரம் போயிருப்பாரு? 9 மணி நேரம் போயிருப்பாரு. ஓகே, 9 இன்ட்டு 21 எவ்வளோ? 189. ஓகேவா? அப்ப மொத்தம் 22 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 7 மணி நேரம், அடுத்து ஒரு 9 மணி நேரம் போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் எத்தனை மணி நேரம் தான் இருக்கு? 6 மணி நேரம் தான் இருக்கு. ஏன்னா 9 7 கூட்டினா 16. அப்ப 24 16 போச்சுன்னா 6 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 6 மணி நேரத்தை அவர் எந்த ஸ்பீட்ல போகணும் பாருங்க. ஏன்னா மீதி எத்தனை கிலோமீட்டர் தான் இருக்கு? மொத்தம் 602ல இப்ப எவ்வளவு போயிடுச்சு? 203 189 கூட்டினா எவ்வளவு வரும்? 12 இங்க 9 இங்க 3 அப்ப 392 கிலோமீட்டர் போயிடுச்சு. அப்ப 602ல 392 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 0. அப்ப இங்க எவ்வளவு? 1 இங்க எவ்வளவு? 2. அப்ப 210 கிலோமீட்டர் இன்னும் போகணும். அப்ப 6 மணி நேரத்துல 210 கிலோமீட்டர் போனா எவ்வளவு ஸ்பீட்ல போகணும்? 210/6 அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு? ஒரு 210 6 அடிச்சோம்னா 4 6 3 18 மீதி 3 30ல 5 30. அப்ப என்ன 35 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாதான் அந்த மீதி முழு தூரத்தை அவர் கரெக்டா அடைய முடியும். அப்ப அவர் எவ்வளவு தூரத்துல எவ்வளவு ஸ்பீட்ல பயணிக்கணும்? 35 கிலோமீட்டர் per hour வேகத்துல பயணிச்சாதான் முடியும். நெக்ஸ்ட்
இந்த கொஸ்டின் பாருங்க, 19,375 என்ற தொகையின் மீது ஆண்டுக்கு 8% என்ற வட்டி விகிதத்தில் ஒரு ஆண்டுக்கு ஈட்டப்படும் வட்டியை கண்டறியும். வட்டியானது அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுகிறது. ஓகே, அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுது அப்படின்னா என்னது? கூட்டு வட்டி, அவ்வளவுதான். என்ன வட்டி? கூட்டு வட்டி. அப்ப 19,375, அப்ப வருஷத்துக்கு தான் 8%. வருஷத்துக்கு 8 அப்படின்னா ஆண்டுக்கு 8%, அப்ப 6 மாசத்துக்கு எவ்வளவு வரும்? 4%. அப்ப 4%, 4 எத்தனை முறை கண்டுபிடிக்கணும்? ஒரு ஆண்டுக்கு தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப ஒரு ஆண்டுனா 2 முறை 6 மாசம் கண்டுபிடிச்சாலும் ஒரு ஆண்டு வந்துடும். அப்ப 4% 2 முறை கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுல 4% வரும். 1% எவ்வளோ? 193.75. அப்ப இது 4ஆல் பெருக்குனா 20, இங்க 2 28, 30, இங்க ஒரு 3, 12 15, இங்க ஒரு 1, 36 37, மீதி 3, இங்க 7. அப்ப எவ்வளோ? ஒரு 775. அப்ப கூட்டினா 0, இங்க 15, இங்க ஒரு 1, 11, இங்க 0, இங்க 2. ஓகே, இப்ப இதுல 4% வரும். 1% 201. அப்ப 4% 804. இது ஒரு 2. அப்ப எவ்வளவு? ஒரு 806. அப்ப 6 5 9 0 2. ஓகேங்களா? எனக்கு என்ன கொஸ்டின்னாங்க, வட்டி மட்டும் தானே கேட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 6 மாதத்துக்கு 775, அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு 806. அப்ப 775 806 கூட்டினா 11, இங்க ஒரு 1 8, இங்க ஒரு 15. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 1581. ஆன்சர் 1581. நெக்ஸ்ட் 148 மற்றும் 185 மீச்சிமா என்ன? 148 185. ஓகேங்களா? இது எதாவது டிவைட் பண்ணலாம் பாருங்க. ஸோ நம்ம 3 அடிபடாது, 5 7 9 அடிபடாம போயிட்டு எந்த இடத்துல அடிபடும் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தா புரிஞ்சிடும். இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா 37ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப கண்டிப்பா இந்த நம்பர் 37 டிவைட் ஆகும். அப்ப 37 டிவைட் பண்ணா 4 37 148, 5 37 185. ஓகேங்களா? இப்ப மொத்தமா பெருக்கிங்க. அப்ப 37 4 5 4 5 20. அப்ப 37 இன்ட்டு 2, அப்ப எவ்வளவு வரும்? 74 0. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 740. அப்ப மீச்சியம் எவ்வளோ? 740. ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்து அடிக்க முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா அது ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த நம்பரும் கிடைக்கும், அந்த நம்பர் டிவைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், முதல் 128 இரட்டை எண்களின் சராசரி என்ன? ஓகேவா? அப்ப 128 இரட்டை எண்கள் அதோட சராசரின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் இங்க என்ன நம்பர் வருதோ அதுல 1 கூட்டிக்கணும். 128 1 கூட்டினா ஒரு 129, அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் அது 129. இப்ப இதே கொஸ்டின்ல 128 ஒற்றை எண்களின் சராசரி கேட்டாங்கன்னா, ஒற்றை எண்கள் சராசரி சொன்னாங்கன்னா இங்க என்ன வருதோ அந்த நம்பர் தான் ஆன்சர். ஒற்றை எண்கள் சொன்னாங்கன்னா இங்க என்ன நம்பர் வருதோ அது ஆன்சர். இரட்டை எண் சொன்னா இங்க என்ன நம்பர் வருதோ 1 கூட்டணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 35K84 என்ற எண்ணானது 11ஆல் வகுப்படும் எனில் 9K-5 இதோட மதிப்பு என்ன? ஓகேங்களா? அப்ப 11ஆல் வகுப்படும் சொல்லிட்டாங்க. அப்ப கேக்கு எந்த நம்பர் வரும்? அப்ப 11ஆல் வகுப்படும்னா ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல் கண்டுபிடிப்போம். அப்ப 3K4. அப்ப 3K4 எவ்வளவு வரும்? 7 + K. அதே மாதிரி இங்க 5 8 கூட்டினா 13. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எனக்கு எவ்வளவு வரணும்? 0 வரணும், இல்ல 11 மடங்கு. இப்ப இங்க 0 வரும்னு வச்சுக்கலாமா? அப்ப 7ஓட எந்த நம்பர் கூட்டினா 13 வரும் பாருங்க. எந்த நம்பர் கூட்டினா 13 வரும்? 6 கூட்டினாலே போதும். ஏன்னா 7 6 கூட்டினா 13, இங்க ஒரு 13 13 13 போச்சுன்னா 0 ஆயிரும். அப்ப 11ஆல வகுப்படும். அப்ப கேவோட மதிப்பு எவ்வளோ? 6. இங்க அப்ளை பண்ணலாம். 9, கேவோட மதிப்பு 6 -5. அப்ப 54 -5. அப்ப ஆன்சர் வரும் 49. ஆன்சர் 49. அடுத்து, ஒரு வெற்று கோள ஓடு 36 கிராம்/சென்டிமீட்டர் கியூப் அடர்த்தி கொண்ட உலோகத்தால் ஆனது. அதன் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 9 சென்டிமீட்டர் மற்றும் 11 சென்டிமீட்டர் ஆகும். அந்த ஓட்டின் எடை கிலோகிராமில் சொல்லவும். பையோட மதிப்பு 22/7 பயன்படுத்தவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது என்ன ஓடு? கோளக ஓடு. உள்ளாரம் வெளியாரம் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் இருந்தாலே அப்ப கோளத்தின் கன அளவு, கோளத்தின் கன அளவு அப்ப என்ன ஃபார்முலா வரும்னா 4/3/r³ - r³.
ஓகேங்களா? இங்க அடர்த்தியும் கொடுத்துருக்கனால இந்த அடர்த்தி நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கணும் அவ்வளவுதான். அடர்த்தி எவ்வளோ? 36. இப்ப 4/3 பையோட மதிப்பு 22/7 பிராக்கெட் இங்க வெளியாரம் கேப்சார்னா பெரிய நம்பர். இங்க எவ்வளவு வரும்? 11 இங்க 9. அப்ப பெரிய நம்பர் எவ்வளோ? 11. 11 கியூப் மைனஸ் 9 கியூப் இன்ட்டு 36. இப்ப எவ்வளவு வரும்? 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 11 கியூப் எவ்வளோ? 1331. 7 கியூப் எவ்வளோ? 729. அப்போ 1ல 9 போச்சா? 9 போகாது. 11 போச்சுன்னா 2. அப்ப மீதி இங்க எவ்வளவு இருக்கும்? 2 2 போச்சுன்னா 0. அப்ப இங்க 13 7 போச்சுன்னா 6. எவ்வளவு வரும்? 602 இன்ட்டு 36. இப்ப அடிக்கலாம். 1 7 இங்க அடிச்சோம்னா 8 56 மீதி 4 42ல 6 42. ஓகே, அடுத்து 3 1 3 3 1 3 3 2 3 6 அப்ப 12. ஓகே, இப்ப கீழே ஃபுல்லா அடியாயிருச்சு. மேல உள்ளது ஃபுல்லா பெருக்கு. ஃபுல்லா பெருக்கு நமக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 90816 கிராம் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க கிலோகிராம்னு கேட்டாங்க. அப்ப கிலோகிராம் கேட்ட என்ன பண்ணும்? இதை 1000ஆல டிவைட் பண்ணும். அப்ப 90816 நான் 1000ஆல டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? கிலோகிராம் கிடைக்கும். அப்ப 3 0 இருந்துச்சுன்னா 3 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட். அப்ப ஆன்சர் வரும் 90.816 கிலோகிராம். அப்ப ஆன்சர் எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், கிரண் மற்றும் மகேஷ் என்ற 2 நண்பர்கள் மாத வருமானங்கள் 5:7. அவர்கள் ஒவ்வொருவரும் மாதம் என்ன பண்றாங்க? 75,000 சேமிக்கிறாங்க. ஓகேவா? 2 பேருக்கான சேமிப்பு எவ்வளோ? 75,000 தான். இவங்களோட செலவுகள் விகிதம், ஓகேவா, இது வந்து வருமானம். இவங்களுடைய செலவு விகிதம் எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா 2:4 இருக்கு. ஓகேல, பாருங்க. இப்ப வருமானம் வந்து 5, செலவு வந்து எவ்வளோ? இங்க 2. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது கிரண், அடுத்து உள்ளது யாரு? மகேஷ். ஓகே, இப்ப கொஸ்டின் கேட்டாங்க கிரணின் மாத வருமானம் எவ்வளவுதான் கேட்கிறாங்க. கிரணின் மாத வருமானம் எவ்வளவு கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, அவருடைய மாத வருமானம் 5 பங்கு, செலவு வந்து எவ்வளோ? 2 பங்கு. அப்ப சேமிப்பு எவ்வளவு இருக்கும்? வருமானம் 5, செலவு 2, சேமிப்பு எவ்வளோ? 3 பங்கு. அப்ப அந்த 3 பங்கோட மதிப்பு எவ்வளோ? 75,000. 3 பங்கோட மதிப்பு எவ்வளோ? 75,000. அப்ப அவர் வருமானம் எவ்வளோ? 5 பங்குல. அப்ப 5 பங்கு எவ்வளவு வரும்? 3 பங்கு 75,000னா 1 பங்கு எவ்வளோ? 25,000. அப்ப 5 × 25,000 எவ்வளவு வரும்? 1,25,000. அப்ப அவருடைய வருமானம் எவ்வளவு? 1,25,000. நெக்ஸ்ட், 2017 இறுதியில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,20,000 இருந்தது. இது ஆண்டுக்கு 7% என்ற விதத்தில் அதிகரிக்கிறது. 2019 இறுதியில் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? இப்ப 2017 எவ்வளவு இருக்காங்க? 1,20,000. ஓகே, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 7% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இதுல 7% எவ்வளவு வரும்? 1% 1,200. அப்ப 7% வரும் 8,400. ஓகே, எவ்வளவு வரும்? 8,400 வரும். அப்ப கூட்டணும்னா 0 0 4 8 2 1. அப்ப 2018 எவ்வளவு வந்துட்டாங்க? 1,28,400. அடுத்து திரும்ப என்ன பண்ணும்? 7% கண்டுபிடிப்போம். இதுல 7% வரும். 1% எவ்வளோ? 1,284. அப்ப 7%, 7 பேருக்கு 4 7 28, மீதி 2 56 58, மீதி 5 14 5 1 19, மீதி 1 இங்க 8. அப்ப கூட்டினா 8 8 3, இங்க 1 போட்டா 16 1 17, இங்க 3 1. அப்ப ஆன்சர் வரும் 1,37,388. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், 10% தள்ளுபடி விற்பனையில் ஒரு பொருளின் விலை 7,200 ஆகும். அப்பொருளின் அசல் விலை என்ன? ஓகேவா? அப்ப தள்ளுபடின்னு என்ன பண்ணுவோம்? 100ல இருந்து கழிப்போமா? அப்ப 100ல 10% 90%. அப்ப 90% எவ்வளோ? 7,200. அசல் விலை எவ்வளோ? 100%. எவ்வளவு வரும்? ஓகே, 90% 7,200. 1% எவ்வளோ? 1 0க்கு 1 0, 9 9, 8 9 72 0. அப்ப 1% 80. அப்ப 100% எவ்வளவு வரும்? 80 × 100. ஆன்சர் எவ்வளோ? 8,000. அப்ப அசல் விலை எனக்கு எவ்வளோ? 8,000. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், 12 மேஜைகளின் அடக்க விலையானது 15 மேஜைகளின் விற்பனை விலைக்கு சமமாகும் எனில் நஷ்ட சதவீதம் என்ன? ஓகேங்களா? அப்ப நஷ்ட சதவீதம் என்ன பண்ண போறோம்? 2 எண்களுக்குள்ள வித்தியாசம் வகுத்தல் எத்தனை பொருள் வித்தமோ அதான் கீழே போடணும் இன்ட்டு 100. ஏன்னா இது எண்ணிக்கையில வர்றதுனால
எண்ணிக்கையில வந்தா கீழே எத்தனை பொருள் வச்சீங்களோ அதான் கீழே போடணும். ஓகே. அப்ப 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 12, 15 வித்தியாசம் எவ்வளோ? 3 வகுத்தல். எத்தனை பொருள் விக்கிறோம்? 15 பொருள விக்கிறோம். இன்ட்டு 100. இப்போ 1 3 3 ஐ 3 5. ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10, 0. அப்ப என்னது? 20% நஷ்டம். அப்ப ஆன்சர் அது 20% நஷ்டம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ முழுமையா பார்த்து கொண்டது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.